ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போனால், நான் ரீசெண்டாக ஷீரடி போயிருப்பேன் ஃபஸ்ட் டைமாக. நான் வந்து அந்த ஷீரடி வ்ளாக் வீடியோலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன் பிளேலிஸ்ட் தரேன், ஓப்பன் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். எப்படி ஆன்லைனில் ட்ரெயின் புக் பண்ணி போகலாம், நம்ம எப்படி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலாம், எப்படி நம்ம ஷீரடியில் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆரத்தி புக் பண்ணலாம், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம், எப்படி ஃப்ளைட்டில் புக் பண்ணலாம், ஃப்ளைட்டில் வரப்போ நான் வந்து ஷீரடி சென்னை. ஸோ அதான் எப்படி புக் பண்ணலாம். ஸோ கிளியர் வீடியோவாக இன்ஃபர்மேஷன் வீடியோவாக கரெக்டாக நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஷீரடி வ்ளாக் லிஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் எப்படி பாருங்கள். நான் வந்து பிளேலிஸ்ட் ஐ பட்டனில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நார்த் சைடில் ஃபஸ்ட் டைம் மகாராஷ்டிராவில் ஷீரடி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நார்த் சைடில் போயிருக்கேன். நார்த் சைட் ஃபுட் நான் ஷீரடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நான் வந்து டே 1 to day 3 முன்னாள் வந்து என்னென்ன நார்த் சைட் ஃபுட் நான் சாப்பிட்டுப்பேன், நார்த்தில் போயிட்டு ஷீரடியில் போயிட்டு நான் அழகாக நான் காட்டுறேன். ஸ்நாக்ஸு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அழகாக நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வந்து நார்த் சைட் ஃபுட் பார்ப்போம் வாங்க. ஹோட்டல் ராமகிருஷ்ணா வந்து சாப்பிட வந்திருக்கோம். இது உடுப்பி பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டா. உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் டின்னரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷீரடியில். நாங்கள் ஆர்டர் பண்ண சீஸ் பன்னீர் டிக்கா மசாலா. அங்கே பாருங்கள், சீஸ் அப்படியே அள்ளி போட்டிருக்காங்க பன்னீர் கிரேவியில். இந்த கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் மீடியம் ஸ்பைசி கேட்டுருங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். நாங்கள் வாங்கின சுட சுட பன்னீர் கிரேவியை அழகாக சப்பாத்தி மேலே வச்சுட்டு வாங்க. வாவ், ஸ்பைசியாக பார்க்க சூப்பராக இருக்கு போல. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்டான சப்பாத்தியை பன்னீர் கிரேவியோட எடுத்து பன்னீரோட எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. ஸ்பைசியாக கிடைக்கும், ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாய் தேவா ஸ்ரீ பஞ்சாப் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். காலைல பிரேக் வச்சுட்டு உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. சுட சுட தோசை, சாம்பார், சட்னி இருக்குது. சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் ஷீரடியில் நார்த் சைட் தோசை. சாப்பிட்றது நான் தோசை. இந்த ஊர் நாங்கள் பூரி ஆகியிருக்காங்க பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. இப்படி விட ஐட்டாக பெருசாக இருக்குது. இந்த ஊர் பூரியா பாருங்கள், தொட்டுக்க பாருங்கள். இந்த ஊருக்கு இந்த மாதிரி தந்துருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிடுறது ரொம்ப நல்லா சொல்லுது. சும்மாதான் இருக்குது. ஹோட்டல் மொயில் சொல்லிட்டு ஹோட்டல் இருக்குது. உள்ளே போய் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் வந்து ஆந்திரா மீல்ஸ், சவுத் இந்தியன் மீல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஹோட்டல் பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே போனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நார்த்தில் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அதிசயம் தான். அப்படி இருந்தாலும் இனிப்பாக இருக்குது எல்லாமே. அது ஏன்னு எனக்கு தெரில, நீங்கள் தெரிஞ்சு சொல்லுங்கள். இந்த ஷீரடியில் நார்த்தில் எல்லாமே வந்து பொதுவாக நார்த்தில் சைட்லாம் வந்து நிறைய சாப்பாடு இனிப்பாக இருக்குது. சாம்பார் வந்து இனிப்பாக இருக்குது, தேங்காய் சட்னி இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்டது முக்கால்வாசி இனிப்பாக தான் இருக்குது. ஸ்பைஸியாக நான் இங்கே வந்து அவ்வளோ சாப்பிட்டதே இல்லை. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, உங்களுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பிட்டு ஸ்வீட்டாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சாப்பிட கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க.
ரேஞ்சில் இருக்குது. பசிக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். இப்போது என் பேர் ஹோட்டல் தான் சாப்பிட்டேன். வந்து ஹோட்டல் மௌலி பியூர் வெஜ்ஜுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம், ரொம்ப லேட்டாக தராங்க. ஸோ வந்து எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குது. தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மற்ற எது வாங்கினாலும் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நார்த் சைடில் வந்து ஃபுட்டு வந்து சாட் ஐட்டம்ஸ் பெஸ்ட்டு. பட் வந்து நீங்கள் லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாட் ஐட்டம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்த்தில். இந்த ஷீரடியில் வந்து கோயில்கிட்ட அப்புறமா வந்து எல்லா அகாமடேஷன் கிட்டே வந்து 2 ரூபாய் காஃபி தருவாங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இங்கேயும் தராங்க. காஃபி டீ 2 ரூபா, காஃபி வந்து 3 ரூபா, மில்க்கு 3 ரூபா, மினரல் வாட்டர் 10 ரூபா, மினரல் வாட்டர் 1 லிட்டர் 10 ரூபா, 5 லிட்டர் வந்து 5 ரூபா. ஸோ இப்படி கம்மி ரேட்டில் தராங்க. இதெல்லாம் ஏன் தராங்கன்னா சாய்பாபா கோயில் ட்ரஸ்ட்டுன்னு தராங்க, அதனால தான் கம்மியாக தராங்க. ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதை பாருங்கள், டீ 2 ரூபா, காஃபி 3 ரூபா, மில்க் 3 ரூபா, மினரல் வாட்டர் 1 லிட்டர் 10 ரூபா, இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வாங்கி குடிச்சு பார்ப்போம். இங்கே காஃபி டீலாம் இங்கே தான் நம்ம வாங்கணும், தராங்க பாருங்கள். இங்கே நீங்கள் டோக்கன் வாங்கணும் காசு கொடுத்து. இங்கே டோக்கன் வாங்கிட்டு இங்கே நீங்கள் வந்து வாங்கி குடிச்சிக்கலாம். ₹3 காஃபி இங்கே பாருங்கள், இது குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ₹3 காஃபி வாங்கி குடிச்சு பார்க்குறேன். இப்போது காஃபி வந்து ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, நல்லா சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. குடிக்கலாம் நீங்கள், ஏன்னா ₹3 தராங்க, இதுவே அதிகம் தான், நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து கோயில்கிட்டே தருவாங்க, அதே மாதிரி வந்து எல்லா அகாமடேஷன் கிட்டேயும் தருவாங்க கம்மி ரேட்டில். இப்படி நீங்கள் வந்து வாங்கி குடிச்சு பார்க்கலாம். அங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஷீரடி சாய்பாபா சமாதி மாதிரியோட கோபுரங்க. இதுக்கு கோபுரத்துக்கு கீழ் தான் சாய்பாபா இருக்காரு. நாங்க இப்போ இந்த ஷீரடியில வந்து இங்க பாருங்க, துவாரகமாய் சாவடி இருக்கு, இங்க தான். இது கிட்டே தான் வந்து சாய் விலாஸ்தா சொல்ற ஹோட்டல் இருக்கு. பாவ் பஜ்ஜி சாப்பிட போயிட்டு இருக்கோம். போய் பாவ் பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்ப்போம். நார்த்தில் பாவ் பஜ்ஜி ஃபேமஸ் ஆனது, அதான் சாப்பிட வந்திருக்கோம். போய் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கறது சீஸ் பாவ் பஜ்ஜி. அங்கே பாருங்கள், அந்த மண்ணு மேலே அவ்வளோ சீஸ் போட்டிருக்காங்க, கிரேவி கொடுத்துருக்காங்க. சென்னா இது நினைக்கிறது சூப்பராக இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து பட்டர் பாவ் பஜ்ஜி. இங்கே பாருங்கள், அந்த மண்ணு மேலே பட்டர் போட்டிருக்காங்க, அதே சென்னா மசாலா போட்டுருக்கான்னு நினைக்கிறேன், கிரேவியா. அவங்க சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த நார்த் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நார்த் சைடு ஃபுட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதனால நாங்கள் இது ட்ரை பண்ணிட்டோம், நல்லா இருக்கு. சீஸ் பாவ் பஜ்ஜி சீஸி பண்ணி இந்த சென்னை சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. நார்த்தில் வந்து கண்டிப்பாக பாவ் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள், சம்பவத்தை சாட் ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்குது. நான் இப்போ எங்கே வந்துக்கானா பஞ்சாப் தட்கான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாய் பன்ஸ். ஸோ உள்ளே போய் சாப்பிட போகிறேன், வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து 2 இட்லி வாங்கினோங்க, சாம்பார் சட்னி தந்துருக்காங்க. இட்லி பார்க்க நல்லா இருக்குது, வீட்டு இட்லி மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு ட்ரை பண்ணால் தான் தெரியும் சாம்பார் சட்னியோட. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சாம்பார் சட்னி சூப்பராக சாப்பிடுது. தோசைடா. அடுத்தது தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த தோசை செம பெருசா இருக்கு. நார்த் சைடு தோசை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு நான் சொல்றேன். இப்போ 2 நாளாக சாப்பிட்ட சாம்பாரோட இந்த சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த ஹோட்டல்ல.
அந்த சென்டர் ஆஃப் தோசை அழகா பிச்சு பார்த்தேன். தோசை செம்ம சாஃப்டா இருக்குது. அப்புறம் கொடுத்த அந்த சாம்பாரையும் சட்னியும் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் இப்போ. சாம்பார் சட்னி தோசை சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சோளா புளி வாங்க பாருங்க, 2 புளியை தராங்க. இந்த 40 ரூபாய் பிச்சு எல்லாம் கூட. இதை சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக சாப்பிட சின்ன